அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, நான் முத்தியா குமரன் பேசுகிறேன். நாளை மே 1 உலகத் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று முழங்கிய நாள். அதற்காக அவர்கள் சிந்திய இரத்தத்தில் துவைத்தெடுக்கப்பட்ட செங்கொடிதான் ரஷ்ய புரட்சியை செய்தது, சீன புரட்சியை செய்தது. உலகத்தில் சமமாக மனிதர்கள் வாழ முடியும் என்பதை ரஷ்ய சீன புரட்சிகள் உலகுக்கு உணர்த்தியது. அந்த அற்புதமான நாளை கொண்டாடுகையில் மார்ச் 2025 அன்று சட்டசபையிலே 111 விதியின் கீழ் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கார்ல் மார்க்சுக்கு சிலை எடுப்பதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றினார். இதனை நாம் மறக்க முடியாது. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் நான் திமுகவிற்கு வரவில்லை என்றால் நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் என்று சொன்னவர். அவருடைய புதல்வர் கார்ல் மார்க்சுக்கு சிலை எடுக்கின்ற திராவிடர் மாடல் அரசை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் ஒன்றை உறுதி கொள்ள வேண்டும். 8 மணி நேர வேலை எல்லா இடங்களிலும் இருக்கிறதா என்றால் இன்று தொழில்நுட்ப அறிவியல் துறை ஐடிஐ பார்த்தீர்கள் என்றால் வீடுகளிலே இருந்து செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்துவிட்டு அதை முடித்து தர வேண்டியது உங்கள் கடமை என்று விட்டுவிடுகிறார்கள். இப்படி வேலை நேரம் என்பது பறிபோயிருக்கிறது. ஒரே இடத்தில் கூடி வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் அவரவர்கள் வீடுகளிலே இருந்து மணிக்கணக்கில் வேலை செய்கிறார்கள். இந்த போக்கு என்பது தொழிற்சங்கத்தை முற்றிலுமாக சிதைத்திருக்கிறது. அவுட் சோர்ஸின் மூலம் 2000 பேர் கொண்டு இறங்கிய தொழிற்சாலை இன்று 80 பேரில் இயங்குகிறது. ஆனால் அவருடைய உற்பத்தி டர்னோவர், அவருடைய லாபம் என்னவோ பல மடங்கு, கிட்டத்தட்ட 50 மடங்குகளுக்கு மேல் ஏறி இருக்கிறது. இப்படி இந்திய மனித வளத்தின் உழைப்பை குறைந்த கூலிக்கு சுரண்ட வருகின்ற பன்னாட்டு நிறுவனங்கள், நம் நாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து வேலையில்லா திண்டாட்ட நாட்களில் நேரத்தில் இந்த தருணத்தில் வேலை நேரத்தை குறைக்க நாம் போராட வேண்டும். ஆனால் இங்கு 80% சொத்துக்கள் ஒரு நபரிடம் குவிந்து 1% குவிந்து கொண்டிருக்கிறது. வெறும் 12% கார் வாங்கும் தகுதியை பெறுகிறார்கள். 1 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குகின்ற அந்த 12% தான் கார் விற்பனையில் தன்னுடைய பங்கை செலுத்துகிறது. இந்த நிலை மாற வேண்டும். ஆனால் பிஜேபி இன்று நம்மை பின்னோக்கி மாட்டு முத்திரம் குடிக்க இழுத்துக் கொண்டிருக்கின்ற தருவாயில் நாம் இருப்பதை தக்க வைக்க சமூக நீதி இந்தியாவெங்கும் வெல்ல பாடுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.